எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ நேரம் படித்தா நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும், படித்ததை எப்படி நம்ம எக்ஸாமில் போய் ரீகால் பண்ணி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. பேரண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம், என்னுடைய பிள்ளைகள் வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு படிக்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கும் மேலாக 2 மணி நேரத்துக்கும் மேலாக படிக்கிறாங்க, ஆனாலும் எக்ஸாமில் அவங்களால நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றீங்க. காலையில ஏர்லி மார்னிங் நான் 3 o'clock எழுதி படிக்கிறேன், 3 to 5 நான் படிக்கிறேன், 4 to 6 நான் படிக்கிறேன், ஆனாலும் என்னால மார்க்ஸ் நல்லபடியா ஸ்கோர் பண்ண முடிய மாட்டேங்குது, நான் நினைச்ச மார்க்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க, என்னால ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு என்னால படிக்க முடியல, ஸோ நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டு நைட் வரைக்கும் 3 hours or 2 hours நான் வந்து படிக்கிறேன், ஆனாலும் என்னால மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க. அது எதனாலன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, இப்ப என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நீங்க ஏர்லி மார்னிங் படிக்கிறவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். 3 o'clock to 5 o'clock படிப்பாங்க, 6 o'clock படிப்பாங்க, அல்லது 4 to 7 கூட படிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஈவினிங் எப்படி படிக்கிறவங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 3 o'clock or 4 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க வந்து டைம் டேபிள் போட்டிருப்பீங்க, நான் வந்து இன்னைக்கு 2 hours படிக்க போறேன், அந்த 2 hoursல எனி 2 subjects ஆர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்படி படிக்கலாம்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 1 hour என்ன செய்வீங்க, படிச்சிருவீங்க. படிச்சு முடிச்சுட்டு அப்பவே என்ன செய்வீங்க, அதை தொடர்ந்து அடுத்த ஆறு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. பெண்டிங் ஆனதை கூட கண்டினியூ பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதையே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் டெஸ்ட் எழுதுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா ஒரு சிலருக்கு நீங்க நினைச்ச மாதிரி அதை ரீகால் பண்ணி எழுத முடியாது. இதேதான் ஈவினிங் டு மிட் நைட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கும் இதேதான். எதனால அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். எதனாலன்னு பார்க்கும்போது, 1 மணி நேரம் நீங்க படிக்கும்போது உங்க மைண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நல்லா கண்டிப்பா நம்ம நல்லா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபிக்ஸ் ஆயிரும், கண்டிப்பா படிக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க, படிக்க ஆரம்பிப்பீங்க, அது அப்படியே போயிட்டே இருக்குவீங்க. 1 hour கழிச்சுட்டு நீங்களே வந்து உங்க மைண்ட்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க கூட சொல்லுவீங்க இல்லையா, படிச்சுட்டே இருந்தா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீங்க எப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்களோ, அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 1 hour தான். 1 hourல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுடைய மைண்ட்ல வந்து பெர்ஃபெக்டா ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கு 80% வந்து சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அந்த 20% வந்து என்ன லேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லுவீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத போதும் கண்டினியூஸா அந்த செகண்ட் ஹவர் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அப்புறம் அப்படியே போக 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 உங்களால அது என்ன செய்ய முடியாது, உங்க மைண்ட்ல வந்து கரெக்டா பிளேஸ் ஆகாது, சேவ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். நீங்க படிச்சது கண்டினியூஸா படிச்சதுனாலும் உங்களால வந்து அது மெமரியில வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதுதான் ரீசன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா ரெஸ்ட் கொடுக்காம நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்டும் சரி, நீங்க பிசிக்கலாவும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு, கண்டிப்பா நீங்க இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. இது வந்து அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மணி நேரம் படித்தால் போதும். டெய்லியும் 1 hour படிங்க. நீங்க 5 hours இப்ப நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டேங்க, பர் டே நான் வந்து 3 hours படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 1 hour படிங்க, அப்புறம் பிரேக் விடுங்க, அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை பிரேக்? இந்த இடத்துல பிரேக்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மைண்ட் பிளஸ் உங்க பிசிக் உங்களுடைய பிசிக்கலாவும் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு நேரம் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 2 hours நான் வந்து படிக்கணும்னு சொல்லி நீங்க வந்து டிசைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா எவ்வளவு நேரம் பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 15 minutes to 30 minutes, 15 minutes to 30 minutes வந்து நீங்க பிரேக் கொடுக்கலாம் உங்க மைண்டுக்கு. ஐ மீன் நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நீங்க போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ற அந்த டைமுக்கு இல்லாம அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த 15 minutes to 30 minutes வந்து நீங்க வந்து பிரேக் எடுத்துக்கலாம். சரி, இந்த மீன் வை இந்த பிரேக்ல நீங்க என்ன பண்ணணும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரேக்லயே உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த படிக்கிற இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல இருந்து எழுந்தும் போகாம அதே புக்கே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் படிக்கல, நான் சும்மா பிக்சர்ஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்க நினைக்கலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
உங்க ஐஸ் இல்லைங்களா, உங்க ஐஸ் எப்படியும் அந்த பிக்சரோ அந்த அந்த புக்ல உள்ள ஏதாவது கண்டென்ட்டை வந்து அதை அப்படியே அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க படிச்சு நீங்க டயர்டா இருப்பீங்க. எகைன் நீங்க அதை ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்க படிக்க வேண்டியது இல்லாம வேற ஏதாவது நீங்க படிச்சாலும் உங்க மைண்ட் வந்து அதை என்ன செய்யும்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். மறுபடியும் வந்து நீங்க டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கும் நோ யூஸ். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா நீங்க எங்க படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து எழுந்துவாங்க. எழுந்திருச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வாக் போங்க. ஃப்ரீயா ஜஸ்ட் ஒரு வாக் போகணும். வாக் போகலாம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வேற ஏதாவது மீன்ஸ் என்னன்னா திருப்பியும் படிக்க கூடாது எதையுமே. ஃப்ரீயா கொஞ்சம் வெளியில வரணும். அப்படின்னு என்னன்னா நான் வந்து படிக்கல, அப்ப நான் என்ன பண்ணலாம், ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, அந்த படிச்சதை அந்த இடத்த விட்டு எழுந்துட்டு திருப்பி அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க, இது வரைக்கும் என்ன படிச்சோம் அப்படின்னு. அதையும் செய்யாம நீங்க படிச்சதை பத்தியும் நினைக்காம வேற எதுலயாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எழுந்து வந்து தண்ணி கூட குடிக்கலாம். ஏதாவது ஹெல்தி ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். ஏதாவது ஹெல்தியா ஸ்நாக்ஸ் ஆனாலும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும்போது நீங்க பிசிக்கலாவும் டயர்ட் ஆக மாட்டீங்க. உங்க மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக். எகைன் நீங்க வாங்க. வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் அது ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ரெஃப்ரெஷ் ஆயிருக்கும் உங்க மைண்ட் பிளஸ் யுவர் பாடி ஆல்சோ. அப்போ நீங்க உட்காந்து படிக்கும்போது இன்னும் நீங்க ரொம்ப ஆர்வமா படிக்கிறதுக்கு உங்க மைண்ட் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்க படிக்கிறதும் ஈஸியா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இது வந்து நெக்ஸ்ட். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதனுடைய லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க போய் பாருங்க. அந்த லிங்க்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப வந்து படிக்கிறீங்க. அப்ப படிக்கும்போது நீங்க எப்படி படிப்பீங்க? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ளேயே படிப்பீங்க. ஒரு சிலர் என்ன செய்வீங்க, வாய் விட்டு படிப்பீங்க. இது ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாய் விட்டு படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா, வாய் விட்டுனா சத்தமா படிக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. நீங்க படிக்கிறது உங்களுக்கு மட்டும் கேட்டா போதும். நீங்க படிக்கிறது சத்தம் போட்டு அடுத்தவங்களுக்கு கேட்கிற அளவுக்கு இல்லாட்டியும் நீங்க படிக்கிறது உங்களுக்கு கேட்கிற அளவுக்கு சவுண்டா நீங்க படிங்க. எதனால அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க மனசுல படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது மியூசிக்ஸோ வேற யாராவது பேசுறதெல்லாம் அப்படி கேட்கும்போது உங்களோட மைண்ட் வந்து அங்க அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அங்க என்ன பேசுறாங்க, அங்க என்ன போயிட்டு இருக்குது, அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா அதுல கான்சன்ட்ரேட் போயிடும். எங்க மனசு மட்டும் படிச்சுட்டு இருக்கோம், மைண்ட் வந்து வேலை செய்யாது. அதனால நீங்க எப்ப படிக்கும்போது கொஞ்சமா சத்தமா படிச்சீங்கன்னா நீங்க படிக்கிறது ஈஸியா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா இந்த 1 ஹவருமே பாத்தீங்கன்னா நான் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து உட்காருவீங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த 1 ஹவர் கூட உங்களால வந்து படிக்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் என்ன செய்யும்னா அப்படியே நம்ம படிச்சுட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். இந்த 1 ஹவர் வந்து படிச்சுட்டு நீங்க கண்டினியூஸா செகண்ட் ஹவர் நீங்க வந்து இந்த பிரேக் எல்லாம் எடுக்காம நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா கரெக்டா உங்க மைண்ட் என்ன ஆயிரும்னா வேற ஏதாவது ஈவெண்ட் வந்து நினைக்க ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டி இருக்கலாம், ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்ஸ் வேற ஏதாவது பத்தி உங்க மைண்ட் வந்து சிந்திக்க போயிடும். அந்த போரிங் அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த 1 ஹவர் கேப் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க கண்ணு மட்டும்தான் உங்க புக்கை பார்த்துட்டு இருக்கும். உங்க உடம்பு அதே இடத்துலதான் இருக்கும். பட் உங்க மைண்ட் வந்து வேற இடத்துல போயிருக்கும். அதுதான் சொல்லுவாங்க பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட். அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்பு புக்கை படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம மைண்ட் வந்து வேற திங்கிங்ல இருக்கும். அதனால அந்த 1 ஹவருக்கு அப்புறம் பிரேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது நீங்க வந்து டைம் டேபிள் போட்டு நீங்க எல்லாரும் வந்து படிப்பீங்க. இந்த டேட் வந்து நான் இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாத்தினாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. மேக்சிமம் நீங்க டைம் டேபிள் போடுறத அவாய்ட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறீங்க, நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க டைம் டேபிள் போட்டுட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற போது நீங்க டைம் டேபிள் போட்டுமே அது யூஸ்லெஸ் இல்லைங்களா, யூஸ் இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னா எப்படி டைம் டேபிள் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நெக்ஸ்ட் மந்த் நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுத போறீங்க மார்ச். சோ இந்த 1 மந்த் இருக்கு. அப்ப நீங்க எப்படி டைம் டேபிள் போடலாம்னா நீங்க வந்து கேட்டகரி எப்படி பண்ணிக்கலாம், இது வரைக்கும் எதெல்லாம் நீங்க தரவா இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு குரூப்பா வந்து வச்சிருங்க.
இனிமேல் தான் நான் படிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு குரூப்ல வந்து நீங்க வந்து அதை வந்து தனியா பிரிச்சு வச்சுக்கணும். இனிமேல் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஆன்சர் எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு டீடைல் ஆன்சர், ரொம்ப நீங்க டஃபா ஃபீல் பண்றதெல்லாம் உட்காந்து புதுசா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த கொஸ்டின்ஸ்ல உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி புதுசா படிக்கும் போது நீங்க வந்து ஒரு டீடைல் ஆன்சர் படிக்க வேண்டிய அந்த இடத்துல 5 2 மார்க்ஸ் நீங்க வந்து தரவாயிடலாம். அதனாலதான் புதுசா நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, புதுசா படிக்காத 2 மார்க்ஸ் நீங்க 5 படிக்கிறது பெட்டர். புதுசா படிக்க வேண்டிய டீடைல் ஆன்சரை விட 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 15 வரைக்கும் நீங்க கூட புதுசா படிச்சுக்கலாம். சோ டைமை வேஸ்ட் பண்ணாம நான் புதுசா இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க டஃபா ஃபீல் பண்றது எதையும் புதுசா எடுத்து படிக்காதீங்க. ரொம்ப ஈஸியா நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ அதை மட்டும் எடுத்து படிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்கிறத நீங்க வந்து கான்பிடென்ட்டா கண்டிப்பா நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட் செட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ளாவே நீங்க படிச்சு நீங்க தரவாயிடலாம். இது அப்புறமா என்ன பண்ணலாம்னா, நீங்க எக்ஸாமுக்கு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 to ஒரு 15 டேஸ் அப்படிங்கிற போது நீங்க படிச்சதை எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை கோ த்ரூ மட்டும் பாருங்க. எகைன் திருப்பி உட்காந்து திருப்பி 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 பைகாட் பண்ணீங்கன்னா, நீங்க ஏற்கனவே படிச்சு ஒரு மெத்தட்ல படிச்சு வச்சிருப்பீங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோல சொல்லிட்டேன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்க அதை பாருங்க. அப்போ நீங்க வந்து எக்ஸாம் டைமை ரிவிஷன் பண்ணுங்க. படிச்சது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை படிச்சு ரீகால் பண்ணி பாருங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான ஒரு மெத்தட். சோ நான் எவ்வளவு நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 1 hour நான் வந்து எப்படி நான் யூஸ் பண்றேன், 1 hour ஆனாலும் சரி 2 hours ஆனாலும் சரி, நான் அதை எப்படி யூஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு டயர்ட் ஆகாது. நீங்க படிச்சது உங்க மைண்ட்ல நல்லபடியா ரெஜிஸ்டர் ஆகும். நீங்களும் டயர்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அடுத்தது இது நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஸ்டடி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவீங்க. குரூப் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில அந்த குரூப் ஸ்டடியில என்ன பண்ணுவீங்கன்னா, குரூப்பா உட்கார்ந்து நீங்க படிக்கிறீங்க. படிக்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரே கொஸ்டினை பத்தி நீங்க வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு புதுசா இருக்கும் அந்த குரூப் ஸ்டடியில. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப்ல வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க முன்னாடியே நீங்க வந்து பேசி வந்து வச்சுக்கணும். எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் படிச்சதை அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணணும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ற பட்சத்துல கேக்குறவங்களுக்கும் அந்த கொஸ்டினை படிச்ச மாதிரி ஆகும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கும் அது வந்து நல்லபடியாக ரெஜிஸ்டர் ஆகும். இதுல வந்து நீங்க குரூப் ஸ்டடியில இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குரூப்ல உள்ளவங்க படிச்ச மாதிரி இருக்கும். 5 பேரும் வந்து ஒரே கொஸ்டின் ஆன்சரை படிச்சு வந்து பைஹார்ட் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுல யூஸே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிச்சு அதை பத்தி நீங்க அடுத்தவங்களுக்கு டீட்டெயிலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்ற உங்களுக்கும் அது வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். கேட்கறவங்களுக்கும் அது புரியும். அப்படி நீங்க குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்ப சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு என்னுடைய விஷஸ்.